ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காரசாரமாக வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப டேஸ்டியான யம்மியான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முதல்ல குக்கரில் நெய் சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே பொங்கலெல்லாம் நெய் அதிகமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் சூடானதும் அதில் 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பை கழுவி அதோடு சேர்த்துருக்கேங்க. இதை நெய்யிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ரெண்டு 3 நிமிஷம் அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பொங்கலுக்கு எப்போவுமே 3 மடங்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. நார்மல் ரைஸ்க்கெலாம் நம்ம 2 மடங்கு வைப்போம் இல்லைங்களா. இதை பொங்கல் எப்போவுமே கொஞ்சம் குலைவாக தளத்தலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு நம்ம 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சீரகமும் மிளகும் நுணுக்கி வச்சுருக்கேங்க. டோட்டலாக நம்ம பொங்கலுக்கு 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. அதை பாதியை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொங்கல் எப்போவுமே நல்லா குலைவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஆவி போனது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது அதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்துருக்கேன். அதோட கேஷ்யூ நட் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யிலே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற சீரகம் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணியாச்சு. அதோடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொங்கலோடு ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிரும். அதோட கேஷ்யூ நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான காரசாரமான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சட்னி சாம்பாரோடு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.